அமெரிக்காவில் இருந்து அந்நாட்டு விமானப்படை விமானத்தில் கைகள் கால்கள் கட்டப்பட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் இது வழக்கமான நடைமுறைதான் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் தந்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் கை கால்களில் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்படும் இந்த காட்சிகளை அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படை தலைவர் மைக்கேல் பேங்க் பகிர்ந்துள்ளார். இந்தியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. இந்த விவகாரம் குறித்து பதிலளிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் முடங்கின. और क्योंकि विदेश नीति का प्लीज टेक योर सीट प्लीज द हाउस इज एडजॉर्न. நாடாளுமன்றத்திற்கு வெளியே எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைகளில் விலங்கிட்டுக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சனை மாநிலங்களவையிலும் சலசலப்பை ஏற்படுத்திய போதும் பின்னர் விவாதம் நடைபெற்றது. அப்போது விளக்கமளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பயணிகள் விமானத்தில் வந்தாலும் ராணுவ விமானத்தில் வந்தாலும் கை விலங்கிடும் நடைமுறை வழக்கமானதுதான் எனவும் கழிவறைக்கு செல்லுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளின் போது விலங்கு அகற்றப்படும் எனவும் குறிப்பிட்டார். So the process of deportation is not a new one. I repeat, not a new one. That is effective from 2012. Provides for the use of restraints. However, we have been informed by ICE that women and children are not restrained. There has been no change, I repeat, no change from past procedure for the flight undertaken by the US on 5 February 2025. கடந்த 17 ஆண்டுகளில் மட்டும் 15,668 பேர் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 500 முதல் 700 பேர் என்ற அளவில் இருந்த நிலையில் 2016 முதல் 2020ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் 1000ற்கு மேல் அதிகரித்ததாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு 1368 பேர் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். அசௌகரியம் ஏற்படும் வகையில் இந்தியர்களை நடத்த வேண்டாம் என அமெரிக்க அரசிடம் பேசி வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்த நிலையில் வழக்கமான நடைமுறை என்ற போதிலும் அழைத்து வரப்பட்ட விதம் தவறானது என திமுக எம்பி திருச்சி சிவா கூறினார். First of all, the deportation should happen in a proper manner. Why it should be an Air Force flight where there will be less comforts, we know very well, and what steps our government has taken, if at all it has been informed, to deport them. ட்ரம்பை எதிர்த்து போரிட்ட அமெரிக்க வாழ் இந்தியரான கமலா ஹாரிஸை பழிவாங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக அதிமுக எம்பி தம்பிதுரை கூறினார். When a revenge is going to take place in the way to treat our Indian people. தானும் அதிபர் ட்ரம்பும் நண்பர்கள் என கூறும் பிரதமர் மோடி இந்தியர்களின் கைகளில் விலங்கிட அனுமதித்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி அவர்களை திருப்பி அழைத்து வர அரசு சார்பில் விமானத்தை அனுப்ப முடியாதா என வினவியுள்ளார்.